கர்த்தருடைய புத்தகத்துல ஆகார் என்கிற ஒருத்தியை குறித்து நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஆபிரகாமுக்கு சாராலே தன் பணிப்பெண்ணை கொடுத்த ஒரு சம்பவம். இது கர்த்தர் அனுமதிக்கல, கர்த்தர் அதற்கான உத்தரவு கொடுக்கல. ஆனாலும் சாராளின் நிமித்தமாக ஆபிரகாம் அந்த ஆகாரை ஏற்றுக்கொண்டான். ஆகாருக்கு இப்பொழுது குழந்தை உருவானது. அப்பொழுது சாராளை பார்த்து அவள் நகைக்கிறாள். தன் நாச்சியாரை பார்த்து அவர் அலட்சியம் பண்ணுகிறாள். அது கர்த்தருக்கு அருவருப்பான காரியம். எனக்கு கிடைச்சிருச்சு, எனக்கு கிடைச்சிருச்சு, உனக்கு கிடைக்கலையா என்று அவமதிப்பது கர்த்தருடைய பார்வையிலே அருவருப்பானது. நான் போயிட்டேன், நீ இன்னும் போய் சேரலையா, எனக்கெல்லாம் கிடைச்சிருச்சு, உனக்கு எதுவும் கிடைக்கலையா. மற்றவர்களை ஏளனமாக பார்க்க கூடாது, அவமதிக்க கூடாது என்பதை கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் கர்த்தர் சொல்ல வந்த காரியம் என்னவென்று சொன்னா, அந்த ஆகாரம் கூட தன் குழந்தையை பெற்றெடுத்ததற்கு பிற்பாடு வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக கொடுக்கப்பட்ட ஈசாக்கோடு கூட அவன் விளையாடுகிற பொழுது அங்கிருந்து அவள் துரத்தப்படுகிறாள். ஒருவருக்கு ஒருவர் சண்டை வருமே, ஒருவருக்கு ஒருவர் விரோதம் வருமே என்று சொல்லி அடிமையினிடத்தில் பிறந்தவளோடு கூட, பிறந்தவன் அந்த மகனோடு கூட, இஸ்மவேலோடு கூட ஆகார் துரத்தப்படுகிறாள். அப்பொழுது அந்த ஆகார் கர்த்தருடைய சமூகத்திலே கேட்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கிற பொழுது கர்த்தர் மனதிறங்குகிறார். கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்த ஆகாரா இருந்தாலும் கூட அவர் மனதுருகுகிற தேவனாய் இருக்கிறார். பிள்ளைக்காக அவர் மனதுருகினார். பிள்ளைக்காக அவர் மனதுருகி தண்ணீர் துறவை உண்டாக்கி, இதிலே தண்ணீர் குடித்துக்கொள், உன் ஜீவனை காத்துக்கொள் என்று சொல்லி தண்ணீர் துறவை கர்த்தர் உண்டு பண்ணினார். எல் ரோயி, எல் ரோயி, என்னை கண்டவர், என்னை கண்டவர் என்ற அர்த்தம். அதே போல ஆகாரின் கண்ணீரை கண்ட அதே தேவன், நம் தேவனை விட்டு எவ்வளவோ தூரம் போயிருந்தாலும், தேவனை விட்டு எவ்வளவோ தூரம் வெளியிலே போயிருந்தாலும், வேற வேற தெய்வங்களை நாம் வணங்கி ஆராதித்திருந்தாலும், வேற வேற இடங்கள்ல கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்திருந்தாலும், இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே என்னை காண்பீராக என்று நீங்கள் கேட்கிற பொழுது உங்கள் மேல் மனதுருகுகிற கர்த்தர், ஆகாருக்கு அன்றைக்கு தண்ணீரை வரவழைத்த அதே தேவன், பாலை வனத்திலே தண்ணீரை வரவழைத்த அதே தேவன், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தண்ணீர் துறவை உண்டு பண்ணுவது நிச்சயம்.